அன்பிற்குரிய நண்பர்களே, என்னுடைய இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. கோசமங்கை ருத்திரனே உத்திரவு தந்திட உனை பணிந்தே விரைந்தெழுவாய் திருக்காஞ்சி கங்கை வராகா திருப்பள்ளி எழுந்தருள்வாய். அடுத்ததாக நாதன் தாழ்வாழ்க. இதை பாட வருபவர் பாவலர் மா கரிகாலன். இவர் அமுதனுடைய தந்தை. எதிர அமுதனுடைய தாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இந்த ரெண்டு பேரும் வளர்த்த அற்புதமான வார்ப்பு அந்த குழந்தை. அதை வார்த்தெடுத்த வார்ப்படம் நம்முடைய கரிகாலன். நாதன் தாள் போற்றினாலும் நமச்சிவாயத்தை வாழ்த்த, நாதன் தாள் போற்றினாலும் நமச்சிவாயத்தை வாழ்த்த வாகீசர் திருவாசகத்திலே சிவபுராணம் தந்தார். அதானே, திருவாசகத்திலே சிவபுராணம் தந்தார். திருப்பாதம் பணிவோர்க்கு துணையே சிவன் என்றார். திருப்பாதம் பணிவோர்க்கு சிவனே துணை என்றார். நாதனின் ஆடிய பாதத்தை, நாதனின் ஆடிய பாதம்னா குஞ்சித பாதம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் அந்த குஞ்சித பாதம் தூக்கிக்கிட்டு இருந்து முடிஞ்சதுன்னா நேரம் இருந்தால் ஒரு விளக்கம் சொல்கிறேன் நான். நாடிய பாதத்தை, நாதனின் ஆடிய பாதத்தை நற்றமிழில் பாட வரும் பாவலரே கரிகாலா, கனிச்சுவையாய் கவிதருவாய் வா. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் தான் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கவியரங்க தலைமைக்கும் இவ்வாய்ப்பினை வழங்கிய கொங்கணவர் கலைக்கூடத்திற்கும் நன்றியினை தொடங்கி எனது வரியினை வாசிக்கிறேன். கண்ணோடு காண்பதெல்லாம் மண்ணோடு மறையும் என்று விண்ணோடு சேர்ந்து விண்மீனாய் ஒளிர்ந்திடும் தன்னோடு இணைந்த வான்பிறை கொண்டவா, என்னோடு நீ இருக்க என் மனம் ஏங்குதே. கண்ணோடு காண்பதெல்லாம் மண்ணோடு மறையுமென்று விண்ணோடு சேர்ந்து விண்மீனாய் ஒளிர்ந்திடும் தன்னோடு இணைந்த வான்பிறை கொண்டவா, என்னோடு நீ இருக்க எம்மனம் ஏங்குதே. காற்றோடு கலந்திருக்கும் உன்னை காண வேற்றுடல் எடுத்திடவே என்னுள்ளம் நாடுதே. பாட்டோடு இணைந்த பட்டுடல் கொண்டவா, பற்றோடு பற்றுகிறேன் உன் பாதம் வாழ்கவே. காற்றோடு கலந்திருக்கும் உன்னை காண வேற்றுடல் எடுத்திடவே என்னுள்ளம் நாடுதே. பாட்டோடு இணைந்த பட்டுடல் கொண்டவா, பற்றோடு பற்றுகிறேன் உன் பாதம் வாழ்கவே. கங்கை தலை சூடிய கங்கை வராகா, கங்கை தலை சூடிய கங்கை வராகா, மங்கை மனம் வாடாமல் மாயங்கள் செய்யும்
திருக்காஞ்சி வாழும் மாமுனியே, உம் பாதம் பணிந்தால் விட்டோடும் பிணியே, உம் பாதம் பணிந்தால் விட்டோடும் பிணியே. பக்தனுக்கு அருளிய பல்வித்தை கொண்டவா, பக்தனுக்கு அருள் புரிய பல்வித்தை கொண்டவா, பக்திக்கு அடிபணியும் நீருடல் ஆண்டவா. பக்தனுக்கு அருள் புரிய பல்வித்தை கொண்டவா, பக்திக்கு அடிபணியும் நீருடல் ஆண்டவா. முக்திக்கு உம் நாமம் எப்போதும் ஓதுதே, முக்திக்கு உன் நாமம் எப்போதும் ஓதுதே. எத்துக்கு சென்றாலும் உம் பாதம் நாடுதே, எத்துக்கு சென்றாலும் உம் பாதம் நாடுதே. மெய்நீர் உடல் கொண்டு செய்யாத செய்கை செய்யும் அவனை, மெய்நீர் உடல் கொண்டு செய்யாத செய்கை செய்யும் அவனை, மெய்யாக நீ வந்து பொய்யாக இருப்பவனை நீயாக மனமு வந்து நல்வினை செய்வாயே, நீயாக மனமு வந்து நல்வினை செய்வாயே. தாயாக காத்து தன்னுதிரம் தந்து தீயாக மாறி திருமேனி கொண்டு, தாயாக காத்து தன்னுதிரம் தந்து தீயாக மாறி திருமேனி கொண்டு, வேயாக நீ இருந்து எம்மேனி காத்திட சேயாக நான் உந்தன் பாதம் பணிந்தேன். ஓம் நமச்சிவாய. நன்றி. இந்த கவியரங்கம் 5 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இதையே எப்படிடா நடத்துறதுன்னு 5 தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா இதற்கு பிறகு ஒரு மகா கவியரங்கம் இருக்குது. 13 கவிஞர்கள் பாட போறாங்க. அந்த கலியன் என்கின்ற விழுப்புரத்தை சார்ந்த பெருமதிப்பிற்குரிய என்னுடைய அன்பு இளவல் அவருடைய தலைமையிலே அந்த கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக இது ஒரு சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக விட்டுருக்குறாங்க. ஏன்னா நான் எப்பயுமே கலியன் தமிழ் கேட்பதிலே காதல் கொண்டவன். அதனால் இந்த கவியரங்கத்திலே மிக சிறப்பாக கரிகாலன் பாடினார். கரிகாலன் பாட்டெல்லாம் கற்கண்டாய் இனித்தது, கரிகாலன் பாட்டெல்லாம் கற்கண்டாய் இனித்தது, சரிபாதி தந்தவனின் தாழ் வாழ்த்த வந்தவனே, சரி பாதி தந்தவனின் தாழ் வாழ்த்த வந்தவனே, பரிசாக வாழ்வினிலே பல தருவான் பரமசிவன், பரிசாக வாழ்வினிலே பல தருவான் பரமசிவன், திரியாக ஒளி வீசி பெரும்புகழ் பெற்றிருங்க. நன்றி. அடுத்து நிறைவாக நமக்கு கவிதை பாட வருகிறார் அன்பு தம்பி, என்னுடைய வளர்ப்பிலே வளர்ந்த பிள்ளை. அவரு நாடகம் நடிக்கிறாரு, கதை எழுதுறாரு, இசையமைக்கிறாரு. இது பன்முக செல்வர். அதனால அவர் தலைக்கண வழித்த தயாபரனே, என்னன்னு தெரியல, அவர் சொன்னாதான் தெரியும் எனக்கு. தலைக்கணம் அழித்த தயாபரனே என்ற தலைப்பிலே பாட வருகிறார் புதுவை கலைதாசன். சகலகலா வல்லவராய் சதிராடும் கலைதாசா, சகலகலா வல்லவராய் சதிராடும் கலைதாசா, சங்கரனார் புகழ்பாட அருள் பெற்ற பெருமகனே. ஞாபகத்தில் வச்சுக்கோ, சங்கரனார் புகழ்பாட அருள் பெற்ற பெருமகனே, அகத்திலே அழுக்கற்று அரணாரை சிந்தித்தால், அகத்திலே அழுக்கற்று அரணாரை சிந்தித்தால் அடைந்திடலாம் சிவப்பேறு என்பதனை மெய்ப்பிக்க, அடைந்திடலாம் சிவப்பேறு என்பதனை மெய்ப்பிக்க தலைக்கணம் பிடித்தலைந்த சோமநாதன், தலைக்கணம் பிடித்தலைந்த சோமநாதன் தருக்கை அழித்திடவே விறகு சுமந்த, தருக்கை அழித்திடவே விறகு சுமந்த தயாபரனின் திருவடியை போற்றி, தயாபரனின் திருவடியை போற்றி இங்கு தருக கவி தம்பி, அவை இருக்கு உன்னை நம்பி. தலைக்கணம் அழித்த தயாபரனே, படிப்பொழியும் நடுநிசி கடந்த நேரம் பாவரங்கம் நடக்கும் இக்காலம், ஆடிய பாதத்தை போற்றி பாடிட ஆடல் வல்லோளின் அம்பலத்தை தேடி நடத்திடும் சிவனார் இரவில் சிவக்கவிக்கலை வேள்வியில் நாடியே ஓடியே வந்தேன் நான் இங்கே பாடியே துதித்து பரமனார் பதம் பணிய, நாடிய எனக்கு பாடிட தேடி தந்த தலைப்பு, நாடிய எனக்கு பாடிட தேடி தந்த தலைப்பு தலைக்கணம்
தலைக்கணம் அளித்த தயாபரணி. பகுதியும் தகுதி அறியா தலைக்கணம் கொண்டால் பகுதியும் விகுதியும் இல்லா சகதியாக்கிவிடும். அன்னையும் அருந்தமிழையும் துதித்து அடியே தலைக்கணமின்றி தாளை வணங்கி தந்த தலைப்பில் தயாபரனை பாடுகின்றேன். சுரங்களின் சொந்தக்காரர் சொக்கநாதர் பெயர் கொண்ட சுந்தரரின் தோழன் சுந்தரேசர் குடியிருக்கும் சொர்க்கபூமி. தேடி வந்த சோதனையை சொல்ல வந்தேன். பண்ணையும் பாணியையும் தன்னகத்தை கொண்டு தனக்கு நிகரில்லை தரணியிலே யாரும் இங்கே என தருக்கு கொண்டு செருக்குடன் வலம் வந்த பன்னிசை பாடும் பார்போற்றும் வல்லவராம் திக்கெட்டும் புகழ்தினும் சேமம் கொண்ட ஏமநாதராம். சொக்கனார் குடியிருக்கும் கயற்கொடி நாட்டில் தன்னிசைக்கு நிகரிசை தரவல்லோர் தரணியிலே இல்லை என தலைக்கணம் கொண்டு பரணியால நினைத்த ஏமநாதரின் தலைக்கணம் அழிக்க தயாபரன் வந்தார். தலைக்கணம் அழிக்க தயாபரன் வந்தார். ஏழிசையாய் இசைப்பையனாய் எல்லோருக்கும் தோழனாம் ஆடி நஞ்சுண்ட நாயகன் அவன்தானே. பழிச்சொல் நீக்கவும் பானபத்தரரை காக்கவும் பாடி அடி தொழுவோருக்கு நாடி வரும் பாட்டெடும் நாதத்தால் பரம்பொருள் அருள் தந்தார். பாணர் இசையில் அசைந்தார் இறைவன். அசையாமல் பாட வந்தார் ஆடிய பாதம் அவர். அசையால் பாட வந்தார் ஆடிய பாதம் அவர். அணுவும் அசையா அரணின் அருளன்றி, அணுவும் அசையாது அரணின் அருளன்றி அவனிசை கேட்டு அசையும் பொருளெல்லாம் அரைக்கணம் ஆடாது அசையாது நின்றதுவே. அதிசயம் கண்டு அதிர்ந்து நின்றார் ஆணவம் கொண்ட ஆடிய மனிதன். பரமனின் பாட்டாலே தலைக்கண ஏமநாதர் தருக்கழித்து தலை குனிந்து நாணி நடைபெறுகின்றார். பக்தியால் பாடி தொழுத பாணரின் பாட்டு கேட்ட பரமனவன் பாமரனாக பாட்டு பாடி தலைக்கணமழித்த தயாவரனானார். தாழ்பணிவோம் தருக்கொழிப்போம் தயாபரன் புகழ் பாடுவோம். தாழ்பணிவோம் தருக்கொழிப்போம் தயாபரன் புகழ் பாடுவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நாளாக கலைதாசன் கவிதை பாட வேண்டும் என்று என்கிட்ட சொல்லுவார். நேரம் இல்லை ஐயா, அதனால் நான் பாட முடியலன்னுவார். இந்த தடவை நான் தான் வலியுறுத்தி கொடுத்தேன். இல்லைன்னு சொல்லப்போனால் அவரே எடுத்துக்கினார்னு கூட சொல்லலாம். தலைக்கணம் அழித்த தயாபரனே என்கின்ற தலைப்பில் பானபத்திரருடைய அந்த பக்தியினுடைய தன்மை, சோமநாதனுடைய நான் என்ற அகங்காரம், இரண்டும் எப்படி இந்த சமுதாயத்தால் பார்க்கப்பட்டது என்பதை கவிதையிலே அழகாக சொன்னார். அவரை பற்றி நிறைய சொல்லலாம். நான் நிறைவாக இவர் பாட்டை கேட்ட பிறகு நான் எழுதியது. இப்போ ஆடிய பாதத்தை பாடி போற்றி நீ, ஆடிய பாதத்தை பாடி போற்றி நீ, பாடிய பாட்டெல்லாம் முக்கணியின் சாராட்சி. நீ பாடிய பாட்டெல்லாம் முக்கணியின் சாராட்சி. பாட்டரங்கில் பாடுவது எப்படி என உணர்த்தினாய், பாட்டரங்கில் பாடுவது எப்படி என உணர்த்தினாய். நாட்டமுடன் நீ செய்யும் சிவனார் வேள்வி, நாட்டமுடன் நீர் செய்யும் சிவனார் வேள்வி காட்டிடுமே நல்ல வழி நலமே இனி சூழ, காட்டிடுமே நல்ல வழி நலமே இனி சூழ. அன்பு கலைதாசா, அன்பு கலைதாசா, கவிவளவா, இன்றையிலிருந்து நீ கவிவளவன். கவிவளவா வாழியவே. நீ நாடக செம்மலாக இருக்கலாம், இசை மாமணியாக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம். இன்று நான் அண்ணன் தருகிறேன், இல்லை உன்னுடைய குரு தருகிறேன். இன்று முதல் நீ கவிவளவன். அற்புதமான கவிதையை எழுதி படித்த உனக்கு என்னுடைய அன்பான நன்றி. இப்போ நேரம் அடுத்ததாக இன்னொரு கவியரங்கம் தொடங்க இருக்கிறது. அதற்காக விழுப்புரத்திலிருந்து பல தொலைதூரத்தில் இருந்து கவிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வருகைக்காக நாங்கள் அவர் வருகை தந்ததற்காக
அவருடைய திருவடியை தொட்டு வணங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ ராத்திரியில் வர்றது பெரிய சிரமம். அந்த மகா கவியரங்கம் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக நிறைவு கவிதையை பாடி இந்த கவியரங்கத்தை நிறைவு செய்கின்றேன். ஆடிய பாதம் அதுவே குஞ்சித பாதம். ஏம்மா அது காலை தூக்கின்னு இருக்கு? கரைக்கிழமையார் சொல்லுங்க. ஏன் ஒரு கால் இப்படி தூக்கின்னு இருக்குது, இப்படி தூக்கின மாதிரி இருக்குது? என்ன தெரியுமா? அதான் ஆடிய பாதம். ஏன் தெரியுமா? யானை தன்மேல் ஒருவனை ஏற்றி உட்கார வைக்க வேண்டுமே ஆனால் காலை தூக்கும். அப்படி அந்த காலை தூக்கினால் அந்த யானையின் மேல் ஒருவன் சுலபமாக உட்கார்ந்துக்கலாம். அத மாதிரி இந்த குஞ்சித பாதத்தை நாம் நினைத்தால் அந்த பாதம் நம்மை மேலே ஏற்றிவிடும். அதற்கு அடையாளம் தான் இந்த குஞ்சித பாதம். ஆடிய பாதம் அதுவே குஞ்சித பாதம். ஆடல் அரசனின் அழகான பாதம், அதை போற்றுவோம். நாடிய பொருள் கைகூட, நாடிய பொருள் கைகூட நல்லவை நடந்திட வேண்டியே தொழுதிடுவோம் வினைகள் தீரும். வேண்டியே தொழுதிடுவோம் வினைகள் தீரும். வாடியே நாம் வருந்திடாமல் வளமாய் வாழ வரமருளும் திருப்பாதம் வணங்குவோமே. வரம் அருளும் திருப்பாதம் வணங்குவோமே. கோடி மலர் தூவி அவர் பாதம் போற்றி, கோடி மலர் தூவி அவர் பாதம் போற்றி பாடிடவே பாட்டரங்கம் கேட்டீர் வாழ்க. கயிலை மலை வாசனவன் கருணை குன்றம். சிவபெருமான் கருணை குன்றம். கயிலை மலை வாசனவன் கருணை குன்றம். காலனையே வதம் செய்த பக்தர் நேசன். காலனையே வதம் செய்த பக்தர் நேசன். மயிலேறு முருகனிடம் பாடம் கற்றான். ஏன்னா அவர் வரல, அதையாவது ஒரு வரி சொல்லிடுன்னு சொல்றேன் நான். மயிலேறு முருகனிடம் பாடம் கற்றான். மங்கை சிவகாமியிடம் மங்கை சிவகாமியிட பாகம் வைத்தான். மங்கை சிவகாமியிட பாகம் வைத்தான். சுயம்புவாய் ஜோதியன நின்ற லிங்கம். சுயம்புவாய் ஜோதியன நின்ற லிங்கம். அதுதான் சிவராத்திரி. அடிமுடி காண முடியாத அண்ணாமலை அந்த ஜோதியாய் சுயம்புவாய் ஜோதி என நின்ற லிங்கம். சுந்தரர்க்கு தோழனாய் திகழ்ந்த தேவன். முயலகனின் மேல் நின்று நடனமாடி. இந்த கீழே ஒருத்தவன் படுத்து கிடக்கிறான் பாருங்க, அவன் பேர் என்ன தெரியுமா? முயலகன். முயலகன். முயலகனின் மேல் நின்று நடனமாடி அகிலத்தை ஆட்டுவிக்கும் பாதம் போற்றி. அகிலத்தை ஆட்டுவிக்கும் பாதம் போற்றி இந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை இன்றும் ஸ்தாபிதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜருடைய அந்த தளம்தான் புவியியல் ரீதியாக இந்த மண்ணை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆடிய பாதத்தை பாடியே போற்றுவோம், பாடாமல் வாழ்வோம். நன்றி. சிறப்பாக ஏற்று எங்களுக்கு நடத்தி கொடுத்த கலைமாமணி ஐயா சீனு வேணுகோபால் ஐயா அவர்களுக்கு கொங்கணவர் கலைக்கூடம் சார்பாக கவிதை பூங்கா சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அவர்களை சிறப்பு செய்கிறோம். எங்கள் தலைமையேற்று செய்து கொடுத்த ஐயா செந்தமிழ்ச்செம்மல் கலைமாமணி ஐயாவை எங்கள் கொங்கணவர் கலைக்கூட தலைவர் லட்சுமணன் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கவியரங்க தலைமையை சிறப்பு செய்து நினைவு பரிசு வழங்குகிறார். மழலை கவிஞர் அமுதன் அவர்களுக்கும் எங்கள் கொங்கணவர் கலைக்கூட தலைவர் திரு அரி லக்ஷ்மணன் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக கவிதாயினி, ஆன்மீக அரசி, தேசிய விருதாளர் மண்ணாங்கட்டி அம்மையார் அவர்களுக்கு, மண்ணாங்கட்டி சக்கரபாணி அவர்களுக்கு எங்கள் கொங்கண கலைக்கூட தலைவர் ஐயா சொன்ன மாதிரி அவங்க தான் நம்ம வெளில விட்டுட்டாங்க. ஒரு முறை நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டாங்க, வந்துட்டு இந்த கோயிலுக்கு என்றைக்கு வந்து நான் செய்யணுன்ட்டு அடுத்த ஆண்டே என்னை இங்கே அழைச்சின்னு வந்துட்டாங்க அவங்க. அடுத்ததாக
கரிகாலன், கல்லணை கட்டிய கரிகாலன், கவிதையை கட்டிய கரிகாலன், கலைகளை கட்டிய கரிகாலன், அன்பு நண்பர் கரிகாலன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறார். புதுவை கலைதாசன் அவர்களுக்கு அவருடைய குரு அவருடைய சிஷ்யருக்கு சிறப்பு செய்கிறார். எங்கள் கவியரங்க கவிஞர்களுக்கு ஒவ்வொரு ருத்ராட்சை சங்கரன் பெயர் கூறும் சங்கராபரணி நதியின் புகழ் போற்றுவோம். சங்கரன் பெயர் கூறும் சங்கராபரணி நதியின் புகழ் போற்றுவோம்.